கள்ளக்குறிச்சியில் சுதந்திர தின விழா கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆட்சியர் பிரசாந்த் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அப்போது தனியார் பள்ளி மாணவி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க முயன்றபோது பள்ளி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படாமல் நீண்ட நேரம் வெயிலில் அமர வைக்கப்பட்டதே மாணவி மயங்கி விழ காரணம் என கூறப்படுகிறது. கோவையில் நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பு வாகா எல்லையில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்பை கண்முன்னே காட்டியது. திருவள்ளூரில் இருசக்கர வாகனத்தில் பேரணி சென்ற பாஜகவினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியுடன் பேரணியாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். அப்போது வாகனங்களில் இருந்து தேசிய கொடிகளை அகற்றிவிட்டு செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனால் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.